நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி மைசூர் அரண்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மைசூர் அரண்மனையுடைய வெளித்தோற்றமே மிக பிரம்மாண்டமாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. இந்த வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் அமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்குது. மைசூர் அரண்மனைக்கு இன்னொரு பேர் என்னென்னா அம்பா விலாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அரண்மனை பார்த்தீங்கன்னா 1897ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை கட்டி முடிக்கிறதுக்கு சுமார் 15 வருஷம் ஆயிடுச்சு. இது 1912ஆம் ஆண்டு தான் அது கட்டி முடித்தாங்க. அது இந்த அரண்மனை பார்த்தீங்கன்னா என்னென்னு வச்சுக்கோங்க, இதில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 நுழைவாயில் இருக்குங்க. கிழக்கு நுழைவாயில் ஒன்று இருக்குது, மேற்கு நுழைவாயில் இருக்குது, தெற்கு நுழைவாயில் இருக்குது. அதில் தெற்கு நுழைவாயில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களினுடைய பார்வைக்காக திறந்து விட்டுருக்குறாங்க. இது ரெகுலராக பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து மாலை 3 மணி வரைக்கும் பொதுமக்கள் வந்து பார்வைக்காக விட்டுருக்காங்க. இந்த அரண்மனையில் உள்ள 3 ஃப்ளோர் இருக்குது. அந்த 3 ஃப்ளோரையும் பார்த்துக்கலாம். அப்புறம் கிழக்கு மற்றும் மேற்கு அந்த நுழைவாயில் பார்த்தீங்கன்னா தசரா பண்டிகை மட்டும்தான் அது திறந்து வைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையே அப்படியே கிராண்டாக இருக்கும், லைட்டிங்கால் ஜொலிக்கும். அது அந்த தசரா பண்டிகை டைமில் பார்த்தோம்னா அந்த ராஜாக்கள் பயன்படுத்தின அந்த ஷீல்டு, நைஃபு, அந்த பல்லக்கில் வர்றது, அந்த பல்லக்கு, அந்த தங்கத்தேர், அவங்க யூஸ் பண்ண அந்த காட்டு, அப்புறம் ஒரு சில ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற நாளில் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். ஆனால் தசரா பண்டிகை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த 11 நாள் நடக்கும். அப்போ போனோம்னா நம்ம எல்லா திங்ஸுமே பார்க்கலாம். அதுக்கு உள்ளே போனோம்னா நம்ம அதில் பிரமிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் அமைஞ்சிருக்கிற அந்த தூண் தான். அந்த தூண் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இது மார்பிள்ஸ் கல்லால் கட்டியிருக்காங்க, அந்த பளிங்கு கல்லால் கட்டியிருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது. அது அதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹால். இந்த அரண்மனையினுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 145 அடி இருக்குது. இதில் மொத்தம் 175 ரூம்ஸ் வச்சு கட்டியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் சிறப்புமிக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது பால்கனி வச்சு கட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த அந்த அறையிலேருந்து பார்க்கும்போது நம்ம அரண்மனையினுடைய வெளிப்புற தோற்றம் மிக சிறப்பாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. ராஜாக்கள் பயன்படுத்தின அந்த கேடயம், கத்தி, அப்புறம் தங்கத்தேருங்க, அப்புறம் அவங்க பயன்படுத்தின அந்த கட்டில், அப்புறம் அவங்க பயன்படுத்தின உடைகள், காலணிகள், இதெல்லாம் வந்து ஒரு ரூமில் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இன்னொரு அறையில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்களினுடைய ஃபோட்டோஸ் அது ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதில் அதுவே ஒரு ரூம் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. அதில் எந்தெந்த காலத்தில் வந்து யார் யார் இந்த அரண்மனையில் தங்கியிருந்தாங்க, அதனுடைய சிறப்புகளை பற்றி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சிறப்பாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரெகுலராக வந்துட்டு தான் இருக்காங்க. நல்ல க்ரௌடாக இருக்குது. ஏன்னா நம்ம மைசூரில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸுன்னு சொல்லலாம். இதில் பார்க்குறதுக்கு முதல் முறையில் பார்க்குறவங்களுக்கு மிக 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 சிறப்பாக இருக்கும். இது நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இதுதாங்க அந்த மீட்டிங் ஹால் சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் இது. இது அந்த அரண்மனையில் வந்து அந்த திறந்தவெளி ஹால், அது ஓப்பன் ஹால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் இது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த பில்லரை வச்சு அப்படி ஓப்பன் பிளேஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அந்த பில்லரை பார்க்குறதுக்கு மிக அருமையாக இருக்குதுங்க. இந்த வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த அதனுடைய ஆர்கிடெக்ட் பார்த்து ரசிக்க முடியும். அவ்வளோ சிறப்பாக கட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கு. மைசூர் போனீங்கன்னா இந்த அரண்மனையை மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. நன்றி. வீடியோ போடுறது நாங்கள் போகி 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 இங்க வா கவி.
அடடே, ஏய்